17.10ல ஃபெர்டிலைசேஷன் டு ஃபீட்டல் டெவலப்மெண்ட், அதாவது எக்கும் ஸ்பெம்மும் ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஃபியூஸ் ஆன ஜைகோட் அது வந்து ஃபீட்டல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்டல் டெவலப்மெண்ட் நடக்கும். அதுதான் இந்த டாப்பிக்கில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபெர்டிலைசேஷன் இன் ஹியூமன் இஸ் இன்டர்னல் அண்ட் அக்வாஸ் இன் தி ஓவிடக்ட் ஆஃப் தி ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்ட். ஸோ இந்த ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்னல் ப்ராசஸ். அது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேலோட ஜெனிட்டல் ட்ராக்டில். இட் டேக் பிளேஸ் யூஸ்வலி இந்த ஆம்பிளோ ஆஃப் தி ஃபிலோப்பியன் டியூப். ஆம்பிளா அப்படிங்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆம்பிளா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிலோப்பியன் டியூப், அதாவது எக்கு வந்து ரிலீஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஓவரிலிருந்து எக்கு வந்து ஃபிலோப்பியன் டியூப் வழியாக தான் வரும். ஸோ ஃபிலோப்பியன் டியூப்ல ஒரு இடத்துல வந்து இருக்கும் அந்த எக்கு, அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஆம்பிளா. ஸோ இங்கே வந்து ஸ்பெம் என்ட்ராகிற ஸ்பெம் பார்த்தீங்கன்னா ஜெனிட்டல் ட்ராக்ல என்ட்ராகிற ஸ்பெம் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளா அப்படிங்கிற பார்ட்டில் தான் அந்த எக்கை போய் ரீச் பண்ணும். ஸோ இட் டேக் பிளேஸ் யூஸ்வலி இன் தி ஆம்பிளா ஆஃப் தி ஃபிலோப்பியன் டியூப் அண்ட் oocyte இஸ் அலைவ் ஃபார் about 24 hours ஆஃப்டர் இட் இஸ் ரீச்டு ஃப்ரம் த follicle. ஸோ அதாவது அந்த செல் வந்து எவ்வளோ நேரத்துக்கு உயிரோடு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் தான் வந்து உயிரோட இருக்கும். ஃபெர்டிலைசேஷன் மஸ்ட் டேக் பிளேஸ் வித்தின் த 24 hours. 24 மணி நேரத்துக்குள்ள ஃபெர்டிலைசேஷன் உள்ள நடக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த எக் வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சிடும். ஸோ த ஸ்பெம் என்டர் இன் டு த ஓவம் அண்ட் ஃபியூசஸ் வித் தட். உள்ள என்டர் ஆகிற ஸ்பெம் பார்த்தீங்கன்னா ஓவம் அந்த எக்ல போய் ஃபியூஸ் ஆகுது. ஸோ ரிசல்ட்டிங் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் ஜைகோட். ஸோ இதுலேருந்து என்ன ரிசல்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜைகோட்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு ஃபெர்டிலைசேஷன். அதாவது உள்ள என்டர் ஆகிற ஸ்பெம்மோட ப்ரோ நியூக்ளியஸும் இந்த எக்குக்குள்ள இருக்க ப்ரோ நியூக்ளியஸ் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் நடக்கும். ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜைகோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ். இந்த ஜைகோட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெர்டிலைஸ்டு ஓவம், அதாவது ரெண்டு ப்ரோ நியூக்ளியஸும் வந்து ஃபியூஸ் ஆன அந்த இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபெர்டிலைஸ்டு ஓவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறது, ஸோ எக்கு வந்து எப்படி உள்ள என்டர் ஆகுது, எக்குக்குள்ள எப்படி இந்த ஸ்பெம் என்டர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்பெம் வந்து உள்ள என்டர் ஆகுது. வேஜினல் ட்ராக்ட் வழியா உள்ள என்டர் ஆகுறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்சிமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேஜினல் ட்ராக்ட் வழியா உள்ள என்டர் ஆகுறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்சிமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா செர்விக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூட்ரஸ், அதுக்கப்புறம் ஃபிலோப்பியன் டியூப் வழியா இது வந்து ஸ்விம் பண்ணி போகும் இந்த ஸ்பெம் உள்ள என்டர் ஆகிற ஸ்பெம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஓவரிலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய எக்கு வந்து ஆம்பிளரிஸ்தமிக் ஜங்ஷன் அப்படிங்கிற ஜங்ஷனில் வந்து இருக்கும். ஸோ இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளா அப்படின்னு சொல்கிற இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பெம் வந்து இந்த எக்கை போய் கரெக்டாக ரீச் பண்ணும். இது சுற்றி இருக்க லேயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா ரேடியேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லேயர். இது வந்து செல்ஸால் மேடப் ஆயிருக்கு. இந்த கிரானுலர் செல்ஸ் அண்ட் தீக்கா செல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கிரானுலர் செல்ஸ் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கும் ஃபோலிகுல் செல்ஸ். இந்த செல்ஸை தாண்டி அதுக்கப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா ஜோனா பெல்சிடா அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்கும். அதையும் தாண்டி அதுக்கப்புறம் பிளாஸ்மா மெம்பரேனையும் தாண்டி தான் உள்ள போயாகும் இந்த ஸ்பெம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா ரேடியேட்டா அப்படிங்கிற இந்த ஃபோலிகுல் செல்ஸ் வந்து தாண்டி போகுது. இந்த ஃபோலிகுல் செல்ஸ் இஸ் நத்திங் பட் கிரானுலோசர் செல்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோனா பெல்சிடா ரீச் ஆயிடுச்சு. ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து தாண்டி போகிறதுக்கு ஒரு இதுக்குள்ளே இருக்க இந்த ஹெட் பாயிண்ட்ல இருக்க அக்ரோசோம் வந்து ஒரு என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணி இது டிஷ்யூ வந்து ஆக்சுவலி அங்கே இருக்க டிஷ்யூலாம் வந்து டிசால்வ் பண்ணி உள்ள என்டர் ஆகுது. உள்ள என்டர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த லேயர் பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ மெம்பரேனை ரீச் ஆகி பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்பரேன், அதுக்கப்புறம் பிளாஸ்மா மெம்பரேனையும் தாண்டி இது உள்ள வரும். உள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் பார்ட்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸை வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த மேல் ப்ரோ நியூக்ளியஸும் இங்கே இருக்கக்கூடிய ஃபீமேல் ப்ரோ நியூக்ளியஸும் வந்து ஃபியூஸ் ஆகும். இது ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் வந்து ஜைகோட் ஃபார்ம் ஆகும். அதாவது இங்கே இருக்க குரோமோசோம் இங்கே இருக்க குரோமோசோம் ரெண்டும் பார்த்தீங்கன்னா பேர் ஆகும். ஸோ பேர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜைகோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜைகோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், அதாவது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரே ஜென்ரேஷன், ரெண்டு பேரும் மேல் அல்லது ரெண்டு பேரும் ஃபீமேல் அப்படி உண்டாகக்கூடிய ட்வின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு சேம் எக்லேருந்து தான் ப்ரொடியூஸ்ட் ஆவாங்க. அதே நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் ஒரு பாய். ஸோ அப்படி ரெண்டு பேரும் ரெண்டு ஜென்ரேஷன் வந்து கிரியேட் ஆகும். பார்த்தா 2 டிஃப்ரென்ஸ் எக்லேருந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெர்டிலைசேஷன், இந்த ஜைகோட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ கிளீவேஜ் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் பாஸ்டுலா, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய செல் டிவிஷனை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிளீவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் த ஃபர்ஸ்ட் கிளீவேஜ் டேக் பிளேஸ் அபவுட் 30 hours ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன். ஃபர்ஸ்ட் செல் டிவிஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் ஆனதுக்கப்புறம் ஒரு 30 மணி நேரம் கழிச்சு நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் செல் டிவிஷன் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிளீவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளீவேஜ் இஸ் a series of rapid mitotic divisions. ஸோ கிளீவேஜ் அப்படின்னாவே என்னன்னா செல் டிவிஷன். ஒரு அந்த ஜைகோட்லேருந்து மறுபடியும் ஒரு செல் 2 2 செல் 4 4 செல் 8 அந்த செல் டிவிஷனை தான் கிளீவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. இஸ் a series of rapid mitotic division of the zygote to form many celled bastula. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 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 செல்லில் இருந்து இன்னொரு செல் உண்டாச்சுன்னா, அந்த ஃபெர்டிலைஸ்டு எக்லேருந்து ஒரு செல் ப்ரொடியூஸ்ட் ஆச்சுன்னா அதை வந்து பிளாஸ்டோமியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே அந்த செல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல டெவலப் ஆக, நல்ல டிவிஷன் ஆக உள்ள வந்து ஒரு ஃப்ளூயிட் ஃபில் ஸ்ட்ரக்சர் உண்டாகும். அதை வந்து பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் காம்ப்ரைஸ் அன் அவுட்டர் லேயர் ஆஃப் ஸ்மால். இது வந்து இந்த பிளாஸ்டோசிஸ்ட் என்ன கன்சிஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் லேயர் வந்து ஸ்மாலர் செல்ஸோட, இன்னர் லேயர் பார்த்தீங்கன்னா லார்ஜர் செல்ஸோட வந்து கன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த கிளீவேஜ் அண்ட் பிளாஸ்டுலா ஃபார்மேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறது பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டயக்ராம் காமிச்சிருக்காங்க. ஃபெர்டிலைஸ்ட் ஆன எக், ஒரு 30 hours பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெர்டிலைஸ்டு ஆன எக் வந்து 2 எக்காக ப்ரொடியூஸ்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ எக்கு பார்த்தீங்கன்னா 2 ப்ரொடியூஸ்ட் ஆயிருக்கு 30 இயர்ஸ்க்கு அப்புறம். ஸோ இப்படி ஜைகோட்லேருந்து ஒரு எக்கு ஃபார்ம் ஆனால் அது பிளாஸ்டோமியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து 2 செல் ஸ்டேஜ். இது சுற்றி இருக்கிறது ஜோனா பெலிசுடா லேயர். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 10 hours கழிச்சு 2 வந்து 4 செல்லாக கன்வெர்ட் ஆகும். ஸோ 4 செல் ஸ்டேஜ். இது பார்த்தீங்கன்னா 40 hours நடக்குது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த 4 செல் வந்து 8 செல்லாக கன்வெர்ட் ஆகும். டே 2.5. ஸோ 2 நாளில் பார்த்தீங்கன்னா இது வந்து 8 செல்லாக கன்வெர்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 16 செல்லாக கன்வெர்ட் ஆகும். ஸோ 16 செல்லாக கன்வெர்ட் ஆச்சுன்னா அந்த ஃபார்மேஷன் டே 3ல பார்த்தீங்கன்னா 16 செல்லாக கன்வெர்ட் ஆயிருக்குல்ல. ஸோ அந்த ஃபார்மேஷனை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மொரோலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மொரோலா அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, இது வந்து மொரோலான்னு சொல்லுவாங்க. இது டே 3. இது பார்த்தீங்கன்னா மொரோலா அப்படின்னா ஒரு மல்பெரி ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு மல்பெரி ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி இது வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மல்பெரி ஸ்ட்ரக்சர். ஸோ மல்பெரி ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த செல் இருக்கனால இதுக்கு வந்து மொரோலா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 16 செல் ஸ்டேஜில் வந்து இது அப்படி சொல்லுவாங்க. இந்த செல் டிவிஷன் வந்து 16 ஸ்டேஜில் வந்து அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கேவிட்டி உண்டாகும், ஒரு கேவிட்டி ஃபார்ம் ஆகும். அதை வந்து பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கேவிட்டி, ஒரு ஃப்ளூயிட் ஃபில் கேவிட்டி வந்து உண்டாகுது. ஸோ இதுதான் வந்து பிளாஸ்டோசிஸ்ட் கேவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வாங்க நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். இதுதான் வந்து கிளீவேஜ் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் பிளாஸ்டுலா. ஸோ பிளாஸ்டுலா பார்த்தீங்கன்னா அதோட அவுட்டர் லேயர் பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் செல்ஸாக இருக்கும், இன்னர் லேயர் பார்த்தீங்கன்னா லார்ஜர் செல்ஸாக இருக்கும். அந்த ஸ்மாலர் செல்ஸ் தான் வந்து ட்ரைபோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம இம்ப்ளான்டேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இந்த பிளாஸ்டோ ஸ்டேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து யூட்ரஸை வந்து அந்த ஃபெர்டிலைஸ்ட் எக் வந்து ரீச் ஆகும். ஸோ அப்படியே ஃபிலோப்பியன் டியூப்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டு வந்து யூட்ரஸ்க்கு வந்துடும். யூட்ரஸ்க்கு வந்த உடனே யூட்ரஸில் இருக்க அந்த எண்டோமெட்ரியம் லைனில் பார்த்தீங்கன்னா அது உள்ள இம்ப்ளான்டேஷன் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஃபெர்டிலைஸ்டு எக்ல இருந்து லேயர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக் நல்லா டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது அந்த எண்டோமெட்ரியம் லைனில் போய் அட்டாச் ஆகிற அந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. த பிளாஸ்டோசிஸ்ட் அப்படிங்கிறது ஃபெர்டிலைஸ்ட் எக் ரீச் த யூட்ரஸ் கெட்ஸ் இம்ப்ளான்டட் இன் த யூட்ரஸ். ஸோ யூட்ரஸை வந்து ரீச் பண்ணதுக்கப்புறம் இந்த எக் பார்த்தீங்கன்னா அங்கே இம்ப்ளான்ட் ஆகுது. த ப்ராசஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆஃப் த பிளாஸ்டோசிஸ் இன் த யூட்ரைன் வால் எண்டோமேட்ரியம், இந்த வால் பார்த்தீங்கன்னா எண்டோமேட்ரியம் இஸ் கால்டு இம்ப்ளான்டேஷன். த ஃபெர்டிலைஸ்ட் எக் பிகேம் implanted in about 6 to 7 days. ஸோ இந்த இம்ப்ளான்டேஷன்ஸ் வந்து எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் 6 to 7 நாள் கழிச்சு அந்த செல்லு பார்த்தீங்கன்னா இந்த யூட்ரஸில் போய் இம்ப்ளான்டேஷன் நடக்குது.
ஸோ இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ அப்படிங்கிறது நான் உங்களுக்கு போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மறக்காது, உங்களுக்கு படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், புரியும் சீக்கிரம் சட்டுன்னு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெர்டிலைஸ்டு ஆன ஒரு எக்கு. ஸோ இந்த ஃபெர்டிலைஸ்ட் எக் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எண்டோமெட்ரியம் வால். இந்த எண்டோமெட்ரியம் வாலை தொலைச்சிட்டு உள்ளே போகுது. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னர் செல்ஸ் வந்து லார்ஜ் செல்ஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். இந்த செல்ஸ் வந்து லேயராக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த லேயர் தான் பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ், இந்த கேஸ்ட்ருலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து 3 லேயரை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த இன்னர் செல்ஸ், அந்த இன்னரில் இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய செல்ஸ் பார்த்தீங்கன்னா 3 விதமான டிஃப்ரெண்ட் லேயர்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து டெவலப் ஆக ஸ்டார்ட் பண்ணும். ஒவ்வொரு லேயரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்கன்ஸோட ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அடுத்த ப்ராசஸ், இம்ப்ளான்டேஷன்ஸ்க்கு அடுத்த ப்ராசஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த லேயரில் போய் ஃபஸ்ட்டு இம்ப்ளான்ட் ஆகுது. இது வந்து எப்போ நடக்குதுன்னா 6 to 7 days நடக்குது. கேஸ்ட்ருலேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா the transformation of blastula into gastrula, the formation of, அதாவது பிளாஸ்டுலாவில் இருந்து எப்படி இந்த கேஸ்ட்ருலாவா வந்து அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செல்ஸ் வந்து லேயர் ஃபார்ம் பண்ணுது பார்த்தீங்களா, த ஃபார்மேஷன் ஆஃப் பிரைமரி ஜெம் லேயர். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஜெம்ஸ் லேயரா வந்து மாறுது. அது என்ன ஜெம்ஸ் லேயர்னு பார்த்தீங்கன்னா எக்டோடம், மீசோடம் அண்ட் எண்டோடம். எக்டோடம் மீன்ஸ் அவுட்டர் லேயர், அதே போல மீசோடம் மீன்ஸ் சென்டர் லேயர், மிடில் லேயர், எண்டோடம் மீன்ஸ் இன்னர் லேயர். ஸோ இந்த 3 லேயர் பார்த்தீங்கன்னா அது ஃபார்ம் பண்ணும். இந்த 3 லேயரையும் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜெம் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து கேஸ்ட்ருலா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து பிளாஸ்டுலால இருந்து இந்த கேஸ்ட்ருலாவை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கன்வெர்ட் ஆகும் பை ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி செல் இஸ் கால்ட் கேஸ்ட்ருலேஷன். திஸ் டேக் பிளேஸ் ஆஃப்டர் த ப்ராசஸ் ஆஃப் இம்ப்ளான்டேஷன். ஸோ இம்ப்ளான்டேஷன் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3 லேயரோட ஃபார்மேஷன் வந்து ஏற்படுது. இதுதான் வந்து கேஸ்ட்ருலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கோஜெனிசிஸ். ஸோ இந்த லேயர்ல இருந்து ஆர்கன்ஸ் வந்து ப்ரொடியூஸ்ட் ஆகும். த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஜெம் லேயர்ஸ் நேம்லி எக்டோடம், மீசோடம் and endodome initiate the final phase of embryonic development. During organogenesis, the various organ of the fetus are established from the different germs layer attaining a functional state. So பாத்தீங்கன்னா இந்த ஆர்கனோஜெனிசிஸ் அப்படிங்கும்போது இந்த ஒவ்வொரு லேயர்ல இருந்து டிஃப்ரெண்டோட ஃபீட்டஸோட ஆர்கன் வந்து எஸ்டாப்ளிஷ்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல 3 விதமான லேயர் வந்து இருக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு லேயரும் வந்து எதுக்கெல்லாம் வந்து காரணமா இருக்கு, என்னென்ன லேயர் வந்து எக்ஸாம்பிளா வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ மீசோடம் அப்படிங்கிற லேயர் எடுத்துட்டீங்கன்னா இட்ஸ் கிரிட்டிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கெலிட்டல் சிஸ்டம், எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதுக்கப்புறம் லிம்பாட்டிக் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிற சிஸ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மீசோடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பண்ணுது. அடுத்து வந்து எண்டோடம், அதே போல எக்ஸோடம், இது ரெண்டும் என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த 3 லேயர் வந்து என்னென்ன ஆர்கனை வந்து ரைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மீசோடம் மட்டும் சொல்லியிருப்பேன், எக்டோடம் எண்டோடம் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ எக்டோடம் பார்த்தீங்கன்னா என்ன ரைஸ் பண்ணுது அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம், டெர்மிஸ், ஹேர், நீல், ஐ அண்ட் இயர்ஸ், நாசல் கேவிட்டி, மவுத் இன்க்ளூடிங் டூத் எனாமல். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்டோடம் அப்படிங்கிறது வந்து ரைஸ் பண்ணக்கூடிய ஒன்று. எண்டோடம் என்னென்ன ரைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the lining of digestive and respiratory tract, parts of the urinary system and the liver and pancreas, gallbladder, thyroid gland, parathyroid gland, thymus, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எண்டோடம் தான் வந்து ரைஸ் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து அந்த 3 லேயர்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஆர்கன் எஸ்டாப்ளிஷ்டு. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் பிளசண்டா. பிளசண்டா இஸ் a disc shaped structure attached to the uterine wall, is a temporary association between the developing embryo and maternal tissue. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க் ஷேப்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர்.
இது எங்க அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த யூட்ரஸோட வால்ல. இது வந்து ஒரு டெம்பரரி அசோசியேஷன், இது வந்து ஒரு டெம்பரரியான ஒன்றுதான். அதாவது எம்பிரியோட டெவலப்மெண்ட் வந்து இருக்க வரைக்கும் தான், அதுக்கப்புறம் கிடையாது. ஸோ இது அதனால இது ஒரு டெம்பரரி அசோசியேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு மேட்டர்னல் டிஷ்யூ. It allows the exchange of food material, diffusion of oxygen and excretion of nitrogen waste and elimination of carbon dioxide. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இதனோட ஒர்க்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உள்ள வளரக்கூடிய இந்த எம்ப்ரியோக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறது, அதே போல் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துகிட்டு போகிறது, அதுக்கப்புறம் நியூட்ரிஷன் ப்ரொவைட் பண்ணுறது, வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து இதில் ரிமூவ் பண்ணி மதரோட பிளட்டோட மிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளசண்டா அப்படிங்கிறது ஒன்று பண்ணுது. ஸோ இந்த பிளசண்டாவையும் அதே போல ஃபீட்டஸையும் வந்து இணைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த அம்பிளிக்கல் கார்ட். ஸோ கார்ட் கண்டெய்னிங் பிளட் வெசல்ஸ் தட் கனெக்ட்ஸ். இந்த கார்ட் பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்ஸை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு, blood vessels வந்து contain பண்ணிருக்கு. and that connect the placenta with the fetus is called umbilical cords. so இதுதான் பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுது பிளசண்டாவோட ஃபீட்டஸை வந்து கனெக்ட் பண்றது பாத்தீங்கன்னா இந்த umbilical cord, அதாவது தொப்புள் கொடி அப்படின்னு சொல்லுவோம். பாத்தீங்கன்னா ஃபீட்டஸோட தொப்புள்ல இருந்து வரும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா பிளசண்டாவோட கனெக்ட் பண்ணுது. இந்த கனெக்ஷன் வழியா இந்த பிளசண்டா மூலியமா தான் பாத்தீங்கன்னா ஃபீட்டஸ் வளரக்கு தேவையான நியூட்ரிஷன், இந்த ஃபீட்டஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த வேஸ்ட் ப்ராடக்ட், அதே போல கார்பன் டை ஆக்சைடு, இது எல்லாமே வந்து எடுத்துட்டு போறது எல்லாமே பாத்தீங்கன்னா இதன் மூலியமா தான். ஸோ இதுக்கு தான் வந்து பிளசண்டா வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி, கேஸ்டேஷன், அதாவது எம்பிரியோ டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து டியூரிங் பிரெக்னன்சி டெலிவரி வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த பீரியட் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கெஸ்டேஷன்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் த டைம் பீரியட் டியூரிங் விச் த எம்பிரியோ அட்டன் இட்ஸ் டெவலப்மெண்ட் இன் த யூட்ரஸ். ஸோ யூட்ரஸ்ல வந்து எம்பிரியோ அட்டைன் ஆகிற அந்த டெவலப்மெண்ட்ல இருந்து நார்மலி கேஸ்டேஷன் பீரியட் ஆஃப் ஹியூமன் லாஸ்ட் ஃபார் அபவுட் 280 days. ஸோ இந்த பீரியட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் வரைக்கும் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 280 days வரைக்கும் வருது. டியூரிங் பிரெக்னன்சி த யூட்ரஸ் எக்ஸ்பேண்ட். பிரெக்னன்சி அப்போ பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது அப் டு 500 times ஆஃப் இட்ஸ் நார்மல் சைஸ். ஸோ அதனோட நார்மல் சைஸ்ல இருந்து 500 முறை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது, அப் டு 500 times வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேச்சுரேஷன், சைல்ட் பர்த். பேச்சுரேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரி, child birth அப்படின்னு சொல்லுவாங்க. is the expulsion of young one from the mother uterus at the end of gestation. ஸோ இந்த கெஸ்டேஷன் அப்படிங்கிற இந்த பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுரேஷன், அதாவது இந்த பீரியட் ஸ்டார்ட் ஆகும், டெலிவரி பீரியட். இட்ஸ் எக்ஸ்பல்ஷன் ஆஃப் யங் ஒன் ஃப்ரம் த மதர் யூட்ரஸ் அட் த எண்ட் ஆஃப் கெஸ்டேஷன். ஆக்சிடோஷன் இஸ் த போஸ்டீரியர் pituitary stimulate the uterine contraction and provide force to expel the baby from the uterus and causing birth. அதாவது இது வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து அந்த ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஆக்சிடோசின் என்ன பண்ணுதுன்னா இந்த யூட்ரஸோட கான்ட்ராக்ஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த கான்ட்ராக்ஷன் போது என்ன ஆகுதுன்னா பேபி பார்த்தீங்கன்னா யூட்ரஸ்ல இருந்து ஸோ வெளியே வருது, ஒரு ஃபோர்ஸோட எக்ஸ்பெல் மூலியமா இது வந்து வெளியே வருது. இதான் வந்து கேசிங் பர்த், இதான் வந்து பர்த்தை வந்து கேசிங் பண்ணுது. இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பேச்சுரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 17.10ல ஃபெர்டிலைசேஷன் டு ஃபீட்டல் டெவலப்மெண்ட், அதாவது எக்கும் ஸ்பெம்மும் ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும் அந்த ஃபியூஸ் ஆன ஜைகோட், அது வந்து ஃபீட்டல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்டல் டெவலப்மெண்ட் நடக்கும். அதுதான் இந்த டாப்பிக்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Fertilization in human is internal and occurs in the oviduct of the female genital tract. ஸோ இந்த ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்னல் ப்ராசஸ். அது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேலோட ஜெனிட்டல் ட்ராக்ல. இட் டேக் பிளேஸ் யூஸ்வலி இந்த ஆம்பிளோ ஆஃப் தி ஃபிலோப்பியன் டியூப். ஆம்பிளா அப்படிங்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இது நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆம்பிளா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிலோப்பியன் டியூப், அதாவது எக்கு வந்து ரிலீஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ஓவரில் இருந்து எக்கு வந்து ஃபிலோப்பியன் டியூப் வழியா தான் வரும். ஸோ ஃபிலோப்பியன் டியூப்ல ஒரு இடத்துல வந்து இருக்கும் அந்த எக்கு, அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஆம்பிளா. ஸோ இங்க வந்து ஸ்பெம் என்ட்ராகிற ஸ்பெம் பார்த்தீங்கன்னா ஜெனிட்டல் ட்ராக்ல என்ட்ராகிற ஸ்பெம் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளா அப்படிங்கிற பார்ட்ல தான் அந்த எக்கு போய் ரீச் பண்ணும். ஸோ இட் டேக் பிளேஸ் யூஸ்வலி இன் தி ஆம்பிளா ஆஃப் தி ஃபிலோப்பியன் டியூப் அண்ட் oocyte இஸ் அலைவ் ஃபார் அபவுட் 24 hours after it is reached from the follicle. ஸோ அதாவது அந்த செல் வந்து எவ்வளோ நேரத்துக்கு உயிரோட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் தான் வந்து உயிரோட இருக்கும். ஃபெர்டிலைசேஷன் மஸ்ட் டேக் பிளேஸ் வித் இன் த 24 hours. 24 மணி நேரத்துக்குள்ள ஃபெர்டிலைசேஷன் உள்ள நடக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த எக் வந்து பாத்தீங்கன்னா அழிஞ்சிடும். ஸோ த ஸ்பெம் என்டர் இன்டு த ஓவம் அண்ட் ஃபியூசஸ் வித் தட். உள்ள என்டர் ஆகிற ஸ்பெம் பாத்தீங்கன்னா ஓவம் அந்த எக்ல போய் ஃபியூஸ் ஆகுது. ஸோ ரிசல்ட்டிங் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் ஜைகோட். ஸோ இதுல இருந்து என்ன ரிசல்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜைகோட்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் ஃபெர்டிலைசேஷன். அதாவது உள்ள என்டர் ஆகிற ஸ்பெம்மோட ப்ரோ நியூக்ளியஸும் இந்த எக்குக்குள்ள இருக்க ப்ரோ நியூக்ளியஸ் ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா
ஃபியூஷன் நடக்கும். ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜைகோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ். இந்த ஜைகோட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெர்டிலைஸ்டு ஓவம், அதாவது 2 ப்ரோ நியூக்ளியஸும் வந்து ஃபியூஸ் ஆன அந்த இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபெர்டிலைஸ்டு ஓவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறது, ஸோ எக்கு வந்து எப்படி உள்ள என்டர் ஆகுது, எக்குக்குள்ள எப்படி இந்த ஸ்பெம் என்டர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்பெம் வந்து உள்ள என்டர் ஆகுது. வேஜினல் ட்ராக்ட் வழியா உள்ள என்டர் ஆகுறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்சிமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேஜினல் ட்ராக்ட் வழியா உள்ள என்டர் ஆகுறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்சிமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா செர்விக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூட்ரஸ், அதுக்கப்புறம் ஃபிலோப்பியன் டியூப் வழியா இது வந்து ஸ்விம் பண்ணி போகும் இந்த ஸ்பெம் உள்ள என்டர் ஆகிற ஸ்பெம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஓவரியிலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய எக்கு இந்த ஆம்பிளரிஸ்தமிக் ஜங்ஷன் அப்படிங்கிற ஜங்ஷனில் வந்து இருக்கும். ஸோ இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்புலா அப்படின்னு சொல்கிற இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பெம் வந்து இந்த எக்கை போய் கரெக்டாக ரீச் பண்ணும். இது சுற்றி இருக்க லேயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா ரேடியேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லேயர், இது வந்து செல்ஸால் மேடப் ஆயிருக்கு. இந்த கிரானுலா செல்ஸ் அண்ட் தீக்கா செல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கிரானுலா செல்ஸ் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கும். ஃபோலிகுலர் செல்ஸ், இந்த செல்ஸை தாண்டி அதுக்கப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா ஜோனா பெல்சிடா அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்கும். அதையும் தாண்டி அதுக்கப்புறம் பிளாஸ்மா மெம்பரைனையும் தாண்டி தான் உள்ளே போயாகும் இந்த ஸ்பெம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா ரேடியேட்டா அப்படிங்கிற இந்த ஃபோலிகுலர் செல்ஸ் வந்து தாண்டி போகுது. இந்த ஃபோலிகுலர் செல்ஸ் இஸ் நத்திங் பட் கிரானுலோசா செல்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோனா பெல்சிடா ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து தாண்டி போகிறதுக்கு ஒரு இதுக்குள்ளே இருக்க இந்த ஹெட் பாட்ல இருக்க அக்ரோசோம் வந்து ஒரு என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த டிஷ்யூ வந்து ஆக்சுவலி அங்கே இருக்க டிஷ்யூலாம் வந்து டிசால்வ் பண்ணி உள்ளே என்டர் ஆகுது. உள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த லேயர் பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ மெம்பரேனை ரீச் ஆகி பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்பரேன், அதுக்கப்புறம் பிளாஸ்மா மெம்பரேனையும் தாண்டி இது உள்ளே வரும். உள்ளே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் பார்ட்டில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸை வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த மேல் ப்ரோ நியூக்ளியஸும் இங்கே இருக்கக்கூடிய ஃபீமேல் ப்ரோ நியூக்ளியஸும் வந்து ஃபியூஸ் ஆகும். இது ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் வந்து ஜைகோட் ஃபார்ம் ஆகும். அதாவது இங்கே இருக்க குரோமோசோம் இங்கே இருக்க குரோமோசோம் ரெண்டும் பார்த்தீங்கன்னா பேர் ஆகும். ஸோ பேர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜைகோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜைகோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், அதாவது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரே ஜென்ரேஷன், 2 பேரும் மேல் அல்லது 2 பேரும் ஃபீமேல் அப்படி உண்டாகக்கூடிய ட்வின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு சேம் எக்லேருந்து தான் ப்ரொடியூஸ்ட் ஆவாங்க. அதே நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் ஒரு பாய். ஸோ அப்படி 2 பேரும் 2 ஜென்ரேஷன் வந்து கிரியேட் ஆகும். பார்த்தா 2 டிஃப்ரென்ஸ் எக்லேருந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெர்டிலைசேஷன் இந்த ஜைகோட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ கிளீவேஜ் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் பாஸ்டுலா, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய செல் டிவிஷனை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிளீவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் த ஃபர்ஸ்ட் கிளீவேஜ் டேக் பிளேஸ் அபவுட் 30 hours ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன். ஃபர்ஸ்ட் செல் டிவிஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் ஆனதுக்கப்புறம் ஒரு 30 மணி நேரம் கழிச்சு நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் செல் டிவிஷன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிளீவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளீவேஜ் இஸ் a series of rapid mitotic divisions. ஸோ கிளீவேஜ் அப்படின்னாவே என்னன்னா செல் டிவிஷன். ஒரு அந்த ஜைகோட்லேருந்து மறுபடியும் ஒரு செல் 2 செல் 4 செல் 8 அந்த செல் டிவிஷனை தான் கிளீவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. இஸ் a series of rapid mitotic division of the zygote to form many celled bastula. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 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 செல்லில் இருந்து இன்னொரு செல் உண்டாச்சுன்னா அந்த ஃபெர்டிலைஸ்டு எக்லேருந்து ஒரு செல் ப்ரொடியூஸ்ட் ஆச்சுன்னா அதை வந்து பிளாஸ்டோமியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே அந்த செல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் ஆக நல்லா டிவிஷன் ஆக உள்ள வந்து ஒரு ஃப்ளூயிட் ஃபில் ஸ்ட்ரக்சர் உண்டாகும். அதை வந்து பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் காம்ப்ரைஸ் an outer layer of small. இது வந்து இந்த பிளாஸ்டோசிஸ்ட் என்ன கன்சிஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் லேயர் வந்து ஸ்மாலர் செல்ஸோட, இன்னர் லேயர் பார்த்தீங்கன்னா லார்ஜர் செல்ஸோட வந்து கன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த கிளீவேஜ் அண்ட் பிளாஸ்டா ஃபார்மேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறது பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டயக்ராம் காமிச்சிருக்காங்க. ஃபெர்டிலைஸ்ட் ஆன எக், ஒரு 30 hours பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெர்டிலைஸ்டு ஆன எக் வந்து 2 எக்காக ப்ரொடியூஸ்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து காமிச்சிடுறேன் பாருங்க. ஸோ எக்கு பார்த்தீங்கன்னா 2 ப்ரொடியூஸ்ட் ஆயிருக்கு 30 yearsக்கு அப்புறம். ஸோ இப்படி ஜைகோட்லேருந்து ஒரு எக்கு ஃபார்ம் ஆனால் அது பிளாஸ்டோமியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து 2 cell ஸ்டேஜ். இதை சுற்றி இருக்கிறது ஜோனா பெலிசிடா லேயர்.
இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 10 hours கழிச்சு 2 வந்து 4 செல்லாக கன்வெர்ட் ஆகும். ஸோ 4 cell ஸ்டேஜ் இது பார்த்தீங்கன்னா 40 hoursல நடக்குது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த 4 cell வந்து 8 cellல கன்வெர்ட் ஆகும். டே 2.5. ஸோ 2 நாளில் பார்த்தீங்கன்னா இது வந்து 8 செல்லாக கன்வெர்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 16 செல்ல கன்வெர்ட் ஆகும். ஸோ 16 செல்லாக கன்வெர்ட் ஆச்சுன்னா அந்த ஃபார்மேஷன் டே 3ல பார்த்தீங்கன்னா 16 செல்லாக கன்வெர்ட் ஆயிருக்குல்ல. ஸோ அந்த ஃபார்மேஷனை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மொரோலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மொரோலா அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, இது வந்து மொரோலான்னு சொல்லுவாங்க. இது டே 3. இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் மொரோலா அப்படின்னா ஒரு மல்பெரி ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு மல்பெரி ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி இது வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மல்பெரி ஸ்ட்ரக்சர். ஸோ மல்பெரி ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த செல் இருக்கனால தான் இதுக்கு வந்து மொரோலா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 16 செல் ஸ்டேஜில் வந்து இது அப்படி சொல்லுவாங்க. இந்த செல் டிவிஷனை வந்து 16 ஸ்டேஜில் வந்து அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கேவிட்டி உண்டாகும், ஒரு கேவிட்டி ஃபார்ம் ஆகும். அதை வந்து பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கேவிட்டி, ஒரு ஃப்ளூயிட் ஃபில் கேவிட்டி வந்து உண்டாகுது. ஸோ இதுதான் வந்து பிளாஸ்டோசிஸ்ட் கேவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வாங்க நம்ம டாபிக் குள்ள போயிடலாம். இதுதான் வந்து கிளீவேஜ் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் பிளாஸ்டுலா. ஸோ பிளாஸ்டுலா பார்த்தீங்கன்னா அதோட அவுட்டர் லேயர் பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் செல்ஸாக இருக்கும், இன்னர் லேயர் பார்த்தீங்கன்னா லார்ஜர் செல்ஸாக இருக்கும். அந்த ஸ்மாலர் செல்ஸ் தான் வந்து ட்ரைபோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம இம்ப்ளான்டேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இந்த பிளாஸ்டோ ஸ்டேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து யூட்ரஸ் வந்து அந்த ஃபெர்டிலைஸ்ட் எக் வந்து ரீச் ஆகும். ஸோ அப்படியே ஃபிலோப்பியன் டியூப்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டு வந்து யூட்ரஸ்க்கு வந்துடும். யூட்ரஸ்க்கு வந்த உடனே யூட்ரஸில் இருக்க அந்த எண்டோமெட்ரியம் லைனில் பார்த்தீங்கன்னா அது உள்ள இம்ப்ளான்டேஷன் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஃபெர்டிலைஸ்டு எக்ல இருந்து லேயர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக் நல்லா டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது அந்த எண்டோமெட்ரியம் லைனில் போய் அட்டாச் ஆகிற அந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. த பிளாஸ்டோசிஸ்ட் அப்படிங்கிறது ஃபெர்டிலைஸ்ட் எக் ரீச் த யூட்ரஸ், கெட்ஸ் இம்ப்ளான்டட் இன் த யூட்ரஸ். ஸோ யூட்ரஸை வந்து ரீச் பண்ணதுக்கப்புறம் இந்த எக் பார்த்தீங்கன்னா அங்கே இம்ப்ளான்ட் ஆகுது. த ப்ராசஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆஃப் த பிளாஸ்டோசிஸ் இன் த யூட்ரைன் வால், எண்டோமேட்ரியம், இந்த வால் பார்த்தீங்கன்னா எண்டோமேட்ரியம் இஸ் கால்டு இம்ப்ளான்டேஷன். த ஃபெர்டிலைஸ்ட் எக் பிகேம் implanted in about 6 to 7 days. ஸோ இந்த இம்ப்ளான்டேஷன்ஸ் வந்து எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் 6 to 7 நாள் கழிச்சு அந்த செல்லு பார்த்தீங்கன்னா இந்த யூட்ரஸில் போய் இம்ப்ளான்டேஷன் நடக்குது. ஸோ இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ அப்படிங்கிறது நான் உங்களுக்கு போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மறக்காது, உங்களுக்கு படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், புரியும் சீக்கிரம் சட்டுன்னு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெர்டிலைஸ்டு ஆன ஒரு எக்கு. ஸோ இந்த ஃபெர்டிலைஸ்ட் எக் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எண்டோமெட்ரியம் வால். இந்த எண்டோமெட்ரியம் வாலை தொலைச்சிட்டு உள்ளே போகுது. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னர் செல்ஸ் வந்து லார்ஜ் செல்ஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். இந்த செல்ஸ் வந்து லேயர் லேயராக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த லேயர் தான் பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ், இந்த கேஸ்ட்ருலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து 3 லேயரை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த இன்னர் செல்ஸ், அந்த இன்னரில் இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய செல்ஸ் பார்த்தீங்கன்னா 3 விதமான டிஃப்ரெண்ட் லேயர்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து டெவலப் ஆக ஸ்டார்ட் பண்ணும். ஒவ்வொரு லேயரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்கன்ஸோட ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அடுத்த ப்ராசஸ், இம்ப்ளான்டேஷன்ஸ்க்கு அடுத்த ப்ராசஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த லேயரில் போய் ஃபஸ்ட்டு இம்ப்ளான்ட் ஆகுது. இது வந்து எப்போ நடக்குதுன்னா 6 to 7 டேஸில் நடக்குது. கேஸ்ட்ருலேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பிளாஸ்டுலா இன்டு கேஸ்ட்ருலா, த ஃபார்மேஷன் ஆஃப், அதாவது பிளாஸ்டுலாவில் இருந்து எப்படி இந்த கேஸ்ட்ருலாவாக வந்து அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்ஸ் வந்து லேயர் ஃபார்ம் பண்ணுது பார்த்தீங்களா, த ஃபார்மேஷன் ஆஃப் பிரைமரி ஜெம் லேயர். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஜெம்ஸ் லேயராக வந்து மாறுது. அது என்ன ஜெம்ஸ் லேயர்னு பார்த்தீங்கன்னா எக்டோடம், மீசோடம் அண்ட் எண்டோடம். எக்டோடம் மீன்ஸ் அவுட்டர் லேயர், அதே போல் மீசோடம் மீன்ஸ் சென்டர் லேயர், மிடில் லேயர். எண்டோடம் மீன்ஸ் இன்னர் லேயர்.
ஸோ இந்த 3 லேயர் பார்த்தீங்கன்னா அது ஃபார்ம் பண்ணும். இந்த 3 லேயரையும் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜெம் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து கேஸ்ட்ருலா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து பிளாஸ்டுலால இருந்து இந்த கேஸ்ட்ருலாவை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கன்வெர்ட் ஆகும் பை ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி செல் இஸ் கால்ட் கேஸ்ட்ருலேஷன். திஸ் டேக் பிளேஸ் ஆஃப்டர் த ப்ராசஸ் ஆஃப் இம்ப்ளான்டேஷன். ஸோ இம்ப்ளான்டேஷன் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3 லேயரோட ஃபார்மேஷன் வந்து ஏற்படுது. இதுதான் வந்து கேஸ்ட்ருலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கோஜெனிசிஸ். ஸோ இந்த லேயர்ல இருந்து ஆர்கன்ஸ் வந்து ப்ரொடியூஸ்ட் ஆகும். The establishment of gem layers, namely ectoderm, mesoderm and endoderm, initiate the final phase of embryonic development. During organogenesis, the various organs of the fetus are established from the different germs layer, attaining a functional state. So பாத்தீங்கன்னா இந்த ஆர்கனோஜெனிசிஸ் அப்படிங்கும்போது இந்த ஒவ்வொரு லேயர்ல இருந்து டிஃப்ரெண்டோட ஃபீட்டஸோட ஆர்கன் வந்து எஸ்டாப்ளிஷ்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல 3 விதமான லேயர் வந்து இருக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு லேயரும் வந்து எதுக்கெல்லாம் வந்து காரணமாக இருக்குது, என்னென்ன லேயர் வந்து எக்ஸாம்பிளாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ மீசோடர்ம் அப்படிங்கிற லேயர் எடுத்துட்டிங்கன்னா இட்ஸ் கிரிட்டிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கெலிட்டல் சிஸ்டம், எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதுக்கப்புறம் லிம்பாட்டிக் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிற சிஸ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மீசோடர்ம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பண்ணுது. அடுத்து வந்து எண்டோடம், அதே போல எக்ஸோடம். இது ரெண்டும் என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த 3 லேயர் வந்து என்னென்ன ஆர்கனை வந்து ரைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மீசோடம் மட்டும் சொல்லியிருப்பேன், எக்டோடம் எண்டோடம் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ எக்டோடம் பார்த்தீங்கன்னா என்ன ரைஸ் பண்ணுது அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம், டெர்மிஸ், ஹேர், நீல், ஐ அண்ட் இயர்ஸ், நாசல் கேவிட்டி, மவுத் இன்க்ளூடிங் டூத் எனாமல். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்டோடம் அப்படிங்கிறது வந்து ரைஸ் பண்ணக்கூடிய ஒன்று. எண்டோடம் என்னென்ன ரைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the lining of digestive and respiratory tract, parts of the urinary system and the liver and pancreas, gallbladder, thyroid gland, parathyroid gland, thymus, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எண்டோடர்ம் தான் வந்து ரைஸ் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து அந்த 3 லேயர்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஆர்கன் எஸ்டாப்ளிஷ்டு. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் பிளசண்டா. பிளசண்டா இஸ் a disc shaped structure attached to the uterine wall, is a temporary association between the developing embryo and maternal tissue. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க் ஷேப்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். இது எங்க அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யூட்ரஸ் ஓட வால்ல. இது வந்து ஒரு டெம்பரரி அசோசியேஷன். இது வந்து ஒரு டெம்பரரியான ஒன்று தான், அதாவது எம்பிரியோட டெவலப்மெண்ட் வந்து இருக்க வரைக்கும் தான், அதுக்கப்புறம் கிடையாது. ஸோ இது அதனால இது ஒரு டெம்பரரி அசோசியேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு மேட்டர்னல் டிஷ்யூ. It allows the exchange of food material, diffusion of oxygen and excretion of nitrogen waste and elimination of carbon dioxide. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இதனோட ஒர்க்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உள்ள வளரக்கூடிய இந்த எம்பிரியோக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறது, அதே போல் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துகிட்டு போகிறது, அதுக்கப்புறம் நியூட்ரிஷன் ப்ரொவைட் பண்ணுறது, வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து இதில் ரிமூவ் பண்ணி மதரோட பிளட்டோட மிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளசண்டா அப்படிங்கிறது ஒன்று பண்ணுது. ஸோ இந்த பிளசண்டாவையும் அதே போல ஃபீட்டஸையும் வந்து இணைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த அம்பிளிக்கல் கார்ட். ஸோ a cord containing blood vessels that connects. இந்த கார்ட் பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்ஸை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு, பிளட் வெசல்ஸ் வந்து கண்டெயின் பண்ணியிருக்கு. அண்ட் தட் கனெக்ட் த பிளசண்டா வித் த ஃபீட்டஸ் இஸ் கால்ட் அம்பிளிக்கல் கார்டல்ஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுது பிளசண்டாவோட ஃபீட்டஸை வந்து கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த அம்பிளிக்கல் கார்டல், அதாவது தொப்புள் கொடி அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா ஃபீட்டஸோட தொப்புல இருந்து வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிளசண்டாவோட கனெக்ட் பண்ணுது. இந்த கனெக்ஷன் வழியாக இந்த பிளசண்டா மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா ஃபீட்டஸ் வளர்றதுக்கு தேவையான நியூட்ரிஷன், இந்த ஃபீட்டஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த வேஸ்ட் ப்ராடக்ட், அதே போல் கார்பன் டை ஆக்சைடு, இது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதன் மூலியமாக தான். ஸோ இதுக்கு தான் வந்து பிளசண்டா வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரெக்னன்சி, கேஸ்டேஷன், அதாவது எம்பிரியோ டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து டியூரிங் பிரெக்னன்சி டெலிவரி வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த பீரியட் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கெஸ்டேஷன்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் த டைம் பீரியட் டியூரிங் விச் த எம்பிரியோ அட்டன் இட்ஸ் டெவலப்மெண்ட் இன் த யூட்ரஸ். ஸோ யூட்ரஸ்ல வந்து எம்பிரியோ அட்டைன் ஆகிற அந்த டெவலப்மெண்ட்ல இருந்து நார்மலி கேஸ்டேஷன் பீரியட் ஆஃப் ஹியூமன் லாஸ்ட் ஃபார் அபவுட் 280 days. ஸோ இந்த பீரியட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 280 days வரைக்கும் வருது. டியூரிங் பிரெக்னன்சி த யூட்ரஸ் எக்ஸ்பேண்ட். பிரெக்னன்சி அப்போ பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது அப் டு 500 times ஆஃப் இட்ஸ் நார்மல் சைஸ். ஸோ அதனோட நார்மல் சைஸ்ல இருந்து 500 முறை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது, அப் டு 500 times வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேச்சுரேஷன், சைல்ட் பர்த். பேச்சுரேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரி.
சைல்ட் பர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் த எக்ஸ்பல்ஷன் ஆஃப் யங் ஒன் ஃப்ரம் த மதர் யூட்ரஸ் அட் த எண்ட் ஆஃப் கெஸ்டேஷன். ஸோ இந்த கெஸ்டேஷன் அப்படிங்கிற இந்த பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுரேஷன், அதாவது இந்த பீரியட் ஸ்டார்ட் ஆகும், டெலிவரி பீரியட். It's expulsion of young one from the mother uterus at the end of gestation. Oxytocin is the posterior pituitary stimulate the uterine contraction and provide force to expel the baby from the uterus and causing birth. அதாவது இது வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து அந்த ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஆக்சிடோசின் என்ன பண்ணுதுன்னா இந்த யூட்ரஸோட கான்ட்ராக்ஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த கான்ட்ராக்ஷன் போது என்ன ஆகுதுன்னா பேபி பார்த்தீங்கன்னா யூட்ரஸ்ல இருந்து ஸோ வெளியே வருது, ஒரு ஃபோர்ஸோட எக்ஸ்பெல் மூலியமா இது வந்து வெளியே வருது. இதான் வந்து கேசிங் பர்த், இதான் வந்து பர்த்தை வந்து கேசிங் பண்ணுது. இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பேச்சுரேஷன்.